சரிங்களா? டைலர் பெர்ரி படம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலர் பெர்ரி படம். அட அந்த ஹூட் டிராமாவோட அளவு அப்படி ஒரு அருமை. நிறுத்த முடியாத கார் கிராஷ் மாதிரி. டைலர் பெர்ரி நிறைய கெட்ட காரியங்களை செஞ்சாலும் கருப்பு நடிகர்களுக்கு வேலை கொடுக்கறதுல அவருக்கு நல்லா தெரியும். ட்ரம்ப் மாதிரி இல்ல, கருப்பு வேலைகளை உருவாக்குறாரு. கிம்மிக்கு அவங்க விஐபி கஸ்டமருடன் கூட்டம்னா பயம். அவரு ஏற்கனவே போதையில இருப்பாரு. கிம்மி உள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க சரியா உடை அணியலன்னு, வேசிய மாதிரி இருக்காங்கன்னு, வாசனை கூட வேசிய மாதிரி இருக்குன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. கிம்மி வேசியத்தான். சாரி சொல்லி அவரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா ராய் ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. அவரு கத்திரிக்காயையே தொடவிட மாட்டாரு. பிறகு அவங்க நண்பி ரெயின் கேக்குறாங்க, அந்த விஐபி கஸ்டமரோட எதுக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு? அவரு பேரு கூட தெரியாதேன்னு. அப்ப கிம்மி சொல்றாங்க, கடனை அடைச்சு அந்த கிளப்பில இருந்து வெளியே வரணும்னா இப்படித்தான் பண்ணணும்னு. இப்போ அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கட்டிடம் நிறைய பேரால நிரம்பி இருக்கு. பியூட்டி அண்ட் பிளாக் நிறுவனம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. கிம்மி அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ரெயின் சொல்றாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர முடியாதுன்னு. சரியா நேரத்துக்கு கிளப்புக்கு வரணும்னு அவ சொல்றா. கருப்புக்காரங்க எப்பவும் லேட்னு அவ நம்புறா. கிம்மிக்கு வெற்றி கிடைக்காதுன்னும் அவ உறுதியா சொல்றா. ஏர்போர்ட்ல கைதுன்னு அவங்க வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா போச்சுன்னு அவ சொல்றா. அவங்க எப்பவும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு ரெயின் சொல்றா. அதை ஏத்துக்கணும்னு சொல்றா. ஆனா கிம்மிக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அடேங்கப்பா, மல்லாரி பெல்லரின்னு ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஸ்டேஜ்ல வந்தா கூட்டம் பைத்தியமா போச்சு. அவங்க அசிஸ்டன்ட்ஸ் பின்னாடி சுத்தி சோர்ந்து போய் நிக்குறாங்க. தாத்தா உதவியால தான் நான் இங்க வந்தேன்னு அவ சொல்றா. ஆனா அவ சொந்த காலுல நின்னு வெற்றி அடைஞ்சாச்சுன்னு பெருமையா சொல்றா. கிம்மிக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. இன்டர்வியூ முடிக்க முடியல. கிளப்ல நிறைய பேர், ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓனர் கள்ளக்காதலி டிண்டா கிம்மியை கடிந்து கொண்டாள். டிண்டா பிரஷஸ் அம்மாவ மாதிரி இருக்கா. ரெயின் ரெடி ஆயிடுச்சு ஸ்டேஜ்ல போக. கிம்மி வந்தா அவ பொண்ணுங்க கொடுத்த டிப்ஸை எல்லாம் வாங்கிட்டா. மழை இப்போ தொண்டையில கத்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி சரின்னு சொல்லி இன்னும் நிறைய காசு சம்பாதிப்பன்னு உறுதி கொடுத்தா. சரி, அவளுக்கு லோன் கொடுத்தா உடம்பு அழகா பண்றதுக்கு பியும் அப்படித்தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கிம்மி என்ஜாய்க்குற மாதிரி உசுப்பேத்தினா. கிம்மிக்கு சம்மதம் இல்ல. ஆனா அவளும் பியும் சண்டை போட போறப்போ மழை அவங்க ஃப்ரெண்ட் ரெஸ்கியூ பண்ணிட்டா. பின்னாடி பி அந்த வேலை அந்த நைட் வேலை முடிஞ்ச பிறகு பண்றேன்னு சொல்லிட்டா. அவங்க ஃப்ரெண்ட் கிழிவு விலைக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அபார்ட்மெண்ட்லயே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கிம்மிக்கு புரியல ஏன் மழை உடம்பை அழகா பண்றாங்கன்னு. ஆனா மழை சொன்னா பி அழகா பண்ணிக்கிட்டா இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு. டிண்டா கிம்மிய ஒரு விஐபி சந்திக்க அனுப்பினா. அவ ரூம்ல ஒரு பழசா இருக்கிற ஆளை பார்த்தா. அவரு பெயர் ஹோரஸ். கிம்மி செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க அவரு ஒரு ஆண் டான்சர் பார்த்துட்டு இருந்தாரு. ஐயோ டேய், மார்கன் ஃப்ரீமேன் கேன்னு கேட்கறாங்களா நு கிம்மி கேட்டா. ஹோரஸ் கோவப்பட்டுக்கிட்டு காசு எல்லாம் வீசிட்டு போயிட்டாரு. பியும் டிண்டாவும் அவளை மறுபடியும் கடிந்து கொண்டார்கள். வாடிக்கையாளரை பயமுறுத்தி விரட்டியடிச்சாச்சுன்னு, கடன் இருக்குன்னு நினைவா இருக்கட்டும்னு சொன்னாங்க. கடுமையா உழைக்கணும்னு சொன்னாங்க. ஜூல்ஸ் வெளியில காத்திருக்கிறாள்னு சொன்னாங்க. ஆனா பிறகு கிளப்புக்கு திரும்பி வரணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் மல்லோரி ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுத்தா. $10,00,000. அந்த வெற்றியாளரோட குழந்தையை புகைப்படம் எடுக்க தூக்கி பிடிச்சா. அப்புறம் குழந்தை அவள் மேல உமிழ்ந்துச்சு. மல்லோரி சிரிச்சுக்கிட்டே புது ட்ரெஸ் வாங்கிக்கொன்னு சொன்னா. அட போங்க, மல்லோரி நடிப்புல அசத்தரா. கிளப்போட ஓனர் ஜெஸ் அங்க இருக்கிற எல்லா நடிகைகளையும் அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அந்த இரவு கிம்மியை அழைச்சு போறான். கிம்மி நல்லா வேலை செய்யலன்னு கோபமாயிருக்கான். விஐபி வாடிக்கையாளரை சந்தோஷப்படுத்தலன்னு. அவன் பணக்காரன், அவன் சொல்றதையெல்லாம் செய்ய சொல்றான். ஜூல்ஸ் அவள் கூந்தலை பிடிச்சு இழுத்தப்போ அவளுக்கு கிளம்பிச்சு போச்சு. 17 வயசுல நடந்த ஒரு கசப்பான நினைவு. அவளோட காதலன் பிராங்க் அவளை தொட்டதை அவள் அம்மா பார்த்தா. ஆனா அவள் அம்மா அவளை விட பிராங்கை தேர்ந்தெடுத்தா. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விட்டுட்டு போயிட்டா. $10 கொடுத்து 17 வயசுல அவளை விட்டுட்டு போயிட்டா. ரெயினுக்கு சாராயம் கொடுத்தா குடிக்க சொல்லி. சாராயம் குடிச்சிட்டு அறுவை சிகிச்சைக்கு போறதுக்கு பயந்தா. வலி நிவாரணி மாத்திரையோட சாராயம் குடிக்கலாமான்னு ரெயின் கவலைப்படுறா. ஆனா உடம்பு சொல்லுது, ஏண்டா இவ்வளவு கேள்வி கேக்குறேன்னு. கிம்மி ஃபோன் பண்றா. ராய் வந்துட்டாரு, விஐபி கஸ்டமர். ஆனா இனிமே என்னால முடியாதுன்னு கிம்மி சொல்றா. நம்மளை பிணையாளியா பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு. ரெயின் சொல்றா, ஜெயிலுக்கு போறதை விட நல்லதுதானேன்னு. அறுவை சிகிச்சைக்கு போறதுன்னு தன் பேர் ஃப்ரெண்டுக்கு ரெயின் சொல்லல. ராய் கிம்மி கிட்ட சொல்றாரு, என் பொண்டாட்டி இல்லாத நேரத்துல என்ன சொல்றேன்னோ அதை பண்ற பெண் வேணும்னு. கிம்மி சொல்றா, பண்றேன்னு. ஆனா ராய் சிரிக்கிறாரு, பொல்லாதா இருக்கே. ஏர்போர்ட்ல டிரெக்ஸ் கடத்தி பிடிபட்ட பொல்லாதவ. ஜூல்ஸ் உதவி பண்ணாதான் நீ உயிர் பிழைச்சேன்னு. அவ்வளவு அழகானவனும் இல்லாம ரொம்ப ஓவரா நடந்துக்கிறாரு. அந்த அசிங்கக்காரன் வாசனைய பிடிக்க கிம்மி சகிச்சுக்கணும். மல்லாரி ஃபேன்ஸ் கிட்ட வாழ்த்து சொல்றா. ஆனா ஒரு பொம்பளை வந்து வாரண்டு காமிச்சா.
உங்க கம்பெனியோட ஹேர் ரிலாக்சர் வச்சு பல பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. காரில மல்லாரி காவலாளி கால்வினையும் பர்சனல் அசிஸ்டன்ட்டையும் ரொம்ப கேவலமா திட்டறா. அவங்க குழந்தை அவங்க மேல சீறுகிறதை பார்த்து டப்பாளி தலையே திட்டறா. யாரு இந்த கொள்ளைக்காரங்க கூட்டத்துக்கு உதவி பண்ண சொன்னது கேட்கிறா. $1 கோடி. அவள் கோபத்திலேயே அந்த 2 பேரையும் காரிலிருந்து ஒரே ஓங்கி தள்ளிட்டா. போடிடா ஃப்ரெண்ட், டாகா ஹோட்டல்ல வந்து அந்த வேலையை பண்ண ரெடி ஆயிட்டான். எஸ் மேடிசன் அந்த வேலையை பண்ண போறா. என்னை அங்கிருந்து ஓட வைச்சிடுவா. அவளோட ஒரு நாள் முழுசும் பார்ட்டி பண்றேன். ரெயின் பயந்து நடுங்கறா. ஆனா போடி அவளை சமாதானப்படுத்தி நிறைய காசு சம்பாதிக்க போறன்னு சொல்றா. டாகா காசு குறைஞ்சு போச்சுன்னு கடுப்பா இருக்கான். பின்னாடி கடன் கொடுத்துடலாம்னு சொல்றான். டாகா ரெயினை டேபிள்ல படுங்கன்னு சொல்றான். முதல்ல நீர்ம மயக்கம் கொடுக்க போறேன்னு சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் லக்கேஜ்ல இருந்து இன்சுலேட்டர் ஃபோம் டின்ன எடுக்கறாங்க. அடடா, உன் பின்னால ஒரு வீடு மாதிரி பெருசா ஆக்க போறாங்க. படுக்கையில அந்த வேலை நடக்குது. ராய் கிம்மி அவரை சரியா பண்ண முடியலன்னு கடுப்பா இருக்கான். அது உன் பிரச்சனைடா சொல்றான். கிம்மி முதல்ல ரெயினை சந்திச்ச நாளை ஞாபகம் வச்சுக்கிறா. 2 பேரும் வீடில்லாம இருந்தாங்க. ரெயின் அவளோட வர சொன்னா. அந்த நைட் சாப்பாடு கொடுத்தா. ராய் பாத்ரூம்ல இருக்கிறப்போ கிம்மி அவன் வைஃப் ஃபோன் பண்றா. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு கேட்க மாலரி ஃபோன் எடுத்து கேட்க ஆரம்பிக்கிறா. அவங்க அப்படி பண்றாங்க. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அவள் கார் ஓட்டுறா. மனசுல வேற கவலை. டேய், ஒருத்தர போட்டு அடிச்சுட்டா. அந்த பொண்ணு கிம்மி சொன்ன மாதிரியே சத்தம் போடுது. ஆனா அவள் காரிலேயே ஏறி போயிட்டா. உதவி பண்ணாம அந்த பொண்ணு ரோட்டுல நொறுங்கி கிடக்கு. கிம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. சிகிச்சை முடிஞ்சு போச்சு. ரெயின் அரை மயக்கமா இருக்கா. அவள் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வடியுது. பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்கு. ராய் கார் ஓட்டுறதுல கவனம் இல்லாம ரோட்டுல பொண்ணு கிடக்கிறது தெரியல. அந்த பொண்ணை 2 காரும் நசுக்கிடுச்சு. பாவம், அவன் அந்த உடம்பை எடுத்து காரோட ட்ரங்கில போட்டுட்டான். மாலரி வீட்டுக்கு வந்த உடனே கணவன் கிட்ட கேக்குறா, கள்ளக்காதலி யாருன்னு. ராய் கோய்கிட்ட சொல்றான். மாலரி பைத்தியமா பேசுறா. நான் யாரு கூடவும் விவகாரம் வச்சுக்கலன்னு. கிம்மியோட முதுகை மட்டும்தான் ஒரு வெடிச்சு போன ஸ்டிக் மாதிரி மடக்கினேன். ரெயின் எழுந்தாச்சு. கிம்மிக்கு சந்தோஷம். டேய், மாத்திரை கொடுங்கன்னு கேக்குது. ஓய்வு எடுக்கணும்னு சொல்றா. ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாம்னு. ரெயின் வாந்தி எடுக்குது. கிம்மிக்கு சமாளிக்க முடியல. அட போங்கடா, மழைக்கு ரத்தம் சொட்ட சொட்ட நிலைமை. என்னடா இது, ஒரு கணம் கூட கவலைப்படாம இருக்க முடியல. அந்த ஆன்லைன்ல சந்திச்ச ஆளு அட்லாண்டால சந்திக்க சொன்னானாம். சியாட்டில என்னமோ கொண்டு போகணும்னும். சிரமம் இல்லைன்னு சொல்லி அழைச்சானாம். கிம்மி காசுக்காக சேர்ந்துட்டா. அப்புறம் மல்லாரி அந்த ரகசிய சம்பவம் கேட்டுட்டா. ராய் சும்மா சமாளிக்கிறான். அப்புறம் அந்த சாலை பத்தி கேள்வி வந்ததும், அடேங்கப்பா, மல்லாரிதான் அந்த அம்மாவை அடிச்சு விட்டுட்டு போயிட்டா. கிம்மி மழையை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்னு சொல்றா. ஆனா பி சம்மதிக்கல. ஜூல்ஸ் கிம்மிய கொலைகாரியா காட்டிருவா என்று பி மிரட்டரா. அட ரொம்ப நடிக்கிறாளே அந்த பெண். ராய் சடலத்தை காட்ட மல்லாரி குற்றத்தை ஒப்புக்கொண்டா. அந்த சாலை அவங்க குடும்பத்துக்கானதுன்னு ராய் சொல்றான். அவன் அந்த உடம்பை அவன் பொண்டாட்டிய பாதுகாக்க எடுத்துட்டு போனான்னு அவங்க யாருன்னு இன்னும் தெரியல. ராய் ஜூல்ஸை கூப்பிடணும்னு நினைக்கிறான். அவங்க பாதுகாப்பு தலைவன். குடும்பத்தையும் அவங்க பெயரையும் காப்பாத்துறதுல எப்பவும் ஒருத்தனா இருப்பான். மாலரி ஜூல்ஸை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றா. அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு. அவங்க சமாளிச்சுக்கலாம்னு சொல்றா. காரை எரிச்சிடலாம் அல்லது புள்ளிகளுக்கு தெரியாத இடத்துல போட்டு வரலாம்னு. டாகா ரெயின பாருங்கன்னு வந்தா கிம்மிய பலார்னு அடிச்சு டைலர் பெர்ரி படத்துல நடிக்க வைச்சாச்சு. டாகா ரெயினோட ரத்த அழுத்தம் பாருங்கன்னு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் எல்லா சாட்சியங்களையும் அழிச்சுட்டாங்க. அந்த ஃபோம் ஸ்ப்ரே கேன்களை கொள்ளை அடிச்ச மாதிரி. கிம்மிக்கு உறங்க மருந்து கொடுத்தாங்க ரெயினுக்கு கொடுக்கன்னு. அப்புறம் பி ஜூல்ஸை கூப்பிட்டு சொல்றா. டாகா கிம்மிய கட்டுப்படுத்த முடியலன்னா அவளால அந்த பொண்ணுகளை கவனிச்சுக்க முடியாதுன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான். சட்டன்னு டாகா ஜூல்ஸ் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சா. ராய் வேகமா கார் ஓட்டிட்டு போனதால போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவன் பயங்கரமா பேசிட்டான். மல்லேரி ஜெவ்ஸ் கிட்ட போன் பண்ண சொல்றான். ஆனா இண்டியானா, சிகாகோ இல்லன்னு மல்லேரி நினைப்புதாச்சு. ஜெவ்ஸ் எப்படி போலீஸ்ல இருந்து காப்பாத்துறான்? ஜென்சன் போலீஸ் ஆபீசர் ராயோட லைசென்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேக்குறாரு. ராய்க்கு கொஞ்சம் மதுவாடை வருது. ஆனா மல்லேரி சொல்றா அவள்தான் குடிச்சா, அவன் இல்லன்னு. பிரெத் அனலைசர். ராயை சிறைக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் மல்லேரி ஜூல்ஸ் கிட்ட போன் பண்றா. போலீஸ் பேர் பேஜ் நம்பர் சொல்றா. ஆனா ஜூல்ஸ் சொல்றான் நேரமாகும்னு. ட்ரங்குல இருக்கிறது அசையுது. மல்லேரி ட்ரங்கை மூடுறா. போலீஸ்காரர் பார்க்கறதுக்கு முன்னாடி காரை டோ பண்ண போறாங்கன்னு சொல்லி வேற யாராவது எடுத்துட்டு போக சொல்றாரு. கிம்மி ரெயின ஹாஸ்பிடல்ல கொண்டு போக முடிவு பண்றா. டோ ட்ரக் வந்துடுச்சு. ஜூல்ஸ் வர இன்னும் நேரமாகுது. மல்லேரிக்கு பயங்கர பயம். காரை டோ பண்ண கூடாதுன்னு சொல்றா. ட்ரங்குல யாரும் பார்க்க கூடாத ஒரு விஷயம் இருக்குன்னு. நேரம் வாங்க பார்க்கறா. ஆனா போலீஸ் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவ சொல்ல விரும்புறா. ஆனா போலீஸ்காரர் பாடி கேமரா இருக்குன்னு அவளுக்கு தெரியல. சாரி, கார் எங்க போக போகுதுன்னு மட்டும் கேக்குறாங்க. மல்லாரி கேன்சல் பண்ண கூடாதுன்னு ஆனா இருக்கா.
கிம்மி ரெயின ஹாஸ்பிடலுக்கு சாமர்த்தியமா கொண்டு போய் சேர்க்கிறா. காத்திருக்கிறப்போ அவளும் ரெயினும் ஏஞ்சலும் ராயை காப்பாத்திட்டு கைது ஆன நாள் ஞாபகம் வருது. ஜூல்ஸ் காரோட ட்ரங்க்ல என்ன இருக்குன்னு மல்லாரிய பேய் மாதிரி கேக்குறான். அப்படின்னா ட்ரங்க்ல இருந்த உடம்பு நகரத பார்த்தேன்னு மல்லாரி முழு விவரத்தையும் சொல்றா. ஜூல்ஸ் உடனே அவன் டீமை அனுப்பி காவல்காரனை கிள்ளி போட்டு காரை தேட சொல்றான். அப்போ ஒரு போன் கால். மோனிக் சொல்றா கிம்மி ரெயின ஹாஸ்பிடல்ல கொண்டு போயிருக்கான்னு. மத்த பொண்ணுகளை கிம்மி கையாள முடியும், ஆனா இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஓய்வு வேணும்னு சொல்றா. கிம்மி போலீஸ கிட்ட இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வருது. ஜூல்ஸ் சரியா நேரத்துல வந்து அவளை பிடிச்சிட்டு போறான். அங்க போகாதேன்னு எச்சரிக்கை பண்றான். உள்ள நம்ம ஆட்கள் கேமரா விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். இல்லன்னா இவங்க 2 பேரும் 30 வருஷம் ஜெயில்ல இருப்பாங்கன்னு சொல்லி மிரட்டறான். கடன் கட்டணும்னு கிம்மிக்கு எச்சரிக்கை பண்றான். அடுத்த நாள் ராய் ஆச்சரியப்படுறான். மால்லரி சரியா இருக்கா, ஒண்ணுமில்லன்னு சொல்றா. காலையிலேயே அவளை விவாகரத்து பண்ண போறேன்னு அவன் சொன்னான். ஆனா மால்லரிக்கு நம்பிக்கை. ஏன்னா அவங்க அப்பா மால்லரிய ரொம்ப பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் அவனும் ஜூல்ஸும் கம்பெனிக்கு போறாங்க. மால்லரிட்ட உடம்பு காணாம போச்சுன்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க முகம் மாறுது. பாசமா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முத்தம் கொடுத்து நாடகம். ஜூல்ஸ் உடம்பை தேடிட்டு இருக்கோம்னு சொல்றா. அந்த கிளப்பு பொண்ணுங்க உடம்பை பத்தி சும்மா நினைக்கிறாங்க. டிண்டா மால்லரிய பயமுறுத்தரா, நீ கெட்டவளா மாறாட்டா நான் உன் இடத்தை பிடிச்சிடுவேன்னு. அப்புறம் கிம்மியை வேபி ரூமுக்கு அனுப்புறாங்க. ஹோரஸ் காத்திருக்கான். கிம்மி எந்தவிதமான நடனமும் இல்லாம நேரடியா சொல்றா நடனம் வேண்டாம்னு. ஹோரஸ் ஆச்சரியப்படுறான். ஏஞ்சலை எப்படி சந்திக்க வைக்க முடியும்னு கேக்குறான். $1500ன்னு கிம்மி சொல்றா. $800 மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் கிம்மி அவனுக்கு $500க்கு ஏஞ்சலை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்றா. கிம்மியோட நேர்மையை பார்த்து ஹோரஸ் ஆச்சரியப்படுறான். $300 அவள்கிட்டே வைக்க சொல்றான். நல்ல செயல்னு. அவள் உதவிக்கு நன்றி சொன்ன பிறகு ஹோட்டல் அறைக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கிம்மி வீட்ல பண்ணலாமான்னு கேட்டான். யோ பாவம், கிம்மி வேற ஏதாவது செலவு பண்ணுன்னு சொன்னா அவன் பிடிவாதமா நான் பணக்காரன்டா, லத்தீன் பொண்ணுக்கு செலவு பண்ணணும்னு அடம்பிடிச்சான். சரி சரின்னு கிம்மி சம்மதிச்சா. ஆஞ்சலை கேட்டா நான் ஸ்ட்ரெயிட்டா, ஆனா $20 தாண்டான்னு சொல்லிட்டான். ஒருத்தன் டான்ஸ் பண்ணுவான் படுக்க மாட்டான்னு கிளியர் பண்ணிட்டான். ஏர்போர்ட்ல பிரச்சனைக்கு காரணம் நான் தான்னு கிம்மி கிட்ட சாரி கேட்டான். அதெல்லாம் நிறைய நாளாச்சுன்னு கிம்மி சமாதானம் பண்ணினா. வேலை முடிஞ்சதும் கிம்மி ஆஞ்சல் ஹோரஸ் லாரிக்கு போனாங்க. பாட்டன் மாதிரி தூங்கிட்டு இருந்தான். கிம்மி வீட்டுக்கு போனாங்க. கிம்மி வெளியே காத்திருந்தா. ஆஞ்சல் சீக்கிரமா வெளியே வந்து ஹோரஸ் பணம் கொடுத்தான்னு டான்ஸ் முடிச்சதும் போன்னு சொன்னான். ஹோரஸ் சின்ன சின்ன கபசுன்னு காஷ்டம் எடுத்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு காரில விட்டுட்டு பொண்ணு கெஞ்சினான். கிம்மி சம்மதிச்சா. ஆனா ஒரு சின்ன உதவி வேணும்னு கேட்டா. அவள் அவனை மழையோட தாத்தான்னு நடிச்சு ஹாஸ்பிடல்ல பாருன்னு சொல்றா. சரின்னு சொல்றான். ஏன் இவ்வளவு நம்பிக்கைன்னு அவளுக்கு புரியல. அதிர்ச்சி. ஹோரஸ் சொன்ன வீடு, காவலாளிகள் இருக்கிற மாளிகை, பழசா இருக்கிற ஆளு மருந்து எடுத்துட்டு வான்னு சொல்றான். அங்க ராயோட புகைப்படம். கிம்மிக்கு ஷாக். ராய் மல்லரியோட கணவன். ஹோரஸ் ராயோட அப்பா. எல்லாரும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தம். யாரு நினைச்சிருப்பாங்க. கிம்மிக்கு பயம். ஹோரஸ் மழைய பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். பணம் எடுன்னு சொல்றான். அவனும் அவன் அண்ணன் நார்மனும் சேர்ந்து பெல்லரி பியூட்டியின் பிளாக் நிறுவனத்தை சொத்தை பணமா ஆக்கினாங்க. நார்மன் வேதியியலாளர், ஹோரஸ் பிசினஸ். அவங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதேன்னு சொல்றான். லீ ரிலாக்சர்ல கேன்சர், அவனுக்கு டீப் கேன்சர். கர்மா. ஏஞ்சல் அவன் வாட்ச் திருடிச்சிட்டு போயிட்டா. கிம்மி எடுத்துட்டு வான்னு சொல்றான். நார்மன் போலாரி. டாக்டர், என் மனைவி, அவள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கா, அவளை காப்பாத்தணும். நான் இந்த மருத்துவமனைக்கு சாரி இல்லையா, இது எங்க குடும்பம் கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்து அவளை காப்பாத்துங்க. கிம்மி ஏஞ்சல் கிட்ட ஓடிப்போய் ஹோரஸோட கடிகாரத்தை திருப்பி கொடு. ஜூல்ஸுக்கு ஹோரஸ் தலைமை. இதுல மாட்டிக்கிட்டா நம்ம முடிஞ்சு போச்சுன்னு கத்தரா. ஆனா ஏஞ்சலோட காதலி இல்ல, இது எனக்கு தான் பிடிவாதம் பிடிச்சு அப்புறம் தான் கொடுக்கறா. ஜூல்ஸ் மருத்துவமனைக்கு வந்தாரு. நார்மன், என் பொண்டாட்டி மயக்க ஊசி போட்டு டாக்டர்ஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க, கார் அடிச்சதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. மாலர் தான் அடிச்சதுன்னு நமக்கு தெரியும், ஏனாவை யாரு அடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஜூல்ஸ் வேலைய பாருன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையிலேயே மாலரை ராய் அடிச்சு நொறுக்குறாரு. சும்மா இருன்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஜூல்ஸ் கால் பண்றாரு. கார் மோதினதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்றா. சீக்ரெட் லைன்ல தான் பேசுறேன்னு சொன்னாலும் பொய் சொல்றா. இறுதியா ஜூல்ஸ் ராத்திரி நேரத்துல ரோட்டுல ஓடிக்கிட்ட எனாவை நீ தான் மோதிட்டன்னு சொல்றாரு. ஏன் ராத்திரி நேரத்துல அவ ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அட போங்கடா, கொட்டும் மழை. ஆனா நார்மன் சும்மா இருக்க மாட்டாரு, யாரையாவது குறை சொல்லித்தான் ஆகணும். மல்லரி பழசாயிடுச்சு, வரவே மாட்டாங்க. ஜூல்ஸ் பார்த்துக்கினா அவனுக்கு கூடுதல் காசு கிடைக்கும். ஹோரஸோட கடைசில இருக்கானேன்னு லேசா தட்டி கழிச்சுட்டா. பாருங்க டாகா கிம்மிய அபார்ட்மெண்ட்ல கிம்மியே எதிர்கொண்டாங்க.
கிம்மி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா பி எச்சரிச்சுட்டாரு, சொல்லாத மாதிரி நாங்க காரணம் காமிப்போம்னு. அப்புறம் அவங்க கிம்மிய அடிச்சு கொன்னுட்டாங்கடா. யோ, என்ன கொடுமை. ஹோரஸோட எக்ஸ் வைஃப் ஒலிவியா நார்மனை சர்ச்சுக்குள்ள அழறதுன்னு பார்த்தா. நார்மன் என்ன ஆச்சுன்னு சொன்னாரு. அவரு மகன்கள் யாராவது இதுல இருக்காங்களான்னு கேட்டாரு. இந்தியானால ஒரு யாட்ல கிடைச்சாங்கன்னும் எப்படி போனாங்கன்னு தெரியலன்னும் சொன்னாரு. ஹோரஸ் உண்மையை மறைச்சா அவங்க குடும்பத்தையே நொறுக்கிடுவேன்னு எச்சரிச்சாரு. ஒலிவியா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட கண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா பெல்பாய் சொன்னாரு ஹோரஸ் சகாயமாகிட்டதால போயிட்டாருன்னு. கிம்மி ஹாஸ்பிடல்ல சிகிச்சைக்கு போனா. அவங்க டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துல அவசரமா மழைய பார்க்கிற வாய்ப்பு பிடிச்சிடுச்சு. ஒலிவியா அவள் மகன் சார்லஸ் ஒருத்தன் முதுக பொளந்து விட்டதை பார்க்கிறா. ஆமா, இந்த ஜீன்ல இருக்கிற பைத்தியக்காரத்தனம் அப்படியே அவன் உடம்புலையும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவ அந்த ஆம்பளைய ஓட வைக்கிறா. நிர்வாணமா ஓடுறான். அவன் ஏன் வந்தாள்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்திருக்காங்களான்னு அவள் கேட்கிறாள். முந்தின நாள் பிரைவேட் ரோட்ல கார்ல போனியான்னு கேட்கிறா. அவன் இல்லன்னு சொல்றான். அவன் 3 காரையும் அந்த பாலிகானல் டெஸ்லாவையும் சரி பண்றா. ரத்த கரை எதுவும் இல்ல. சார்லஸ் கிட்ட போர்டு மீட்டிங் போக சொல்றா. புரிஞ்சுக்கோடா, உனக்கு பின்னாடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு போய் சீக்கிரமா போன்னு சொல்றா. நர்ஸ்ல கிம்மி மழைய பத்தி கேட்கும்போது சிரிக்கிறாங்க. மழை அவங்க சிரிப்புக்கு காரணம்னு புரிஞ்சு போகுது. HR-க்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. மழைக்கு ரொம்ப வலி, பேசவே முடியல, பெரிய ரத்த கட்டிகள் இருக்குன்னு சொல்றா. அது நுரையீரல்ல போகும்னு நர்ஸ் சொல்றாங்க. டாக்டர் இல்லன்னும் சொல்றா. கிம்மி அவளை ஒருத்தியா விடாதேன்னு கேட்கிறா. என்ன மாதிரி ஹாஸ்பிடல் இது? சும்மா பாருங்க. மல்லாரி அவங்க மாமியாரான ஒலிவியாவை வரவேற்கிறாங்க போர்டு மீட்டிங்ல. ஆனா அதுக்கு முன்னாடி மல்லாரி அப்படி ஒரு கடுப்பா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கடுப்பா. ராய் சார்லஸ் இங்க நிறுவனத்துல ஒண்ணுமே வேண்டாம்னு நினைச்சாங்க. ஆனா ஹோரஸ் வில்ல இருந்து வெட்டி போட்டுடுவாங்கன்னு பயந்து வந்திருக்காங்க. ஒலிவியா என்ன நடந்ததுன்னு மல்லாரிட்ட சொல்றாங்க. ராய் இல்ல சார்லஸ் நேத்து இரவு பிரைவேட் ரோட்ல கார் ஓட்டினாங்களான்னு கேக்குறாங்க. மல்லாரி தெரியாதுன்னு நடிக்கிறாங்க. ராய் கிட்ட கேக்குறேன்னு சொல்றாங்க. ஒலிவியா சொல்றாங்க, இந்த டிராமாலாம் சமாளிக்க முடியாதுன்னு தான் நிறுவனத்தை விட்டு போயிட்டேன்னு. நார்மன் ரொம்ப வன்முறைக்காரர்னும் அவங்க பையன்ஸ்ல யாராவது தான் குற்றவாளின்னா நிறுவனத்தை கவிழ்த்துடுவாங்கன்னும் சொல்றாங்க. பின்னாடி மல்லாரி ராய் கிட்ட அவங்க அம்மா சொன்னதை சொல்றாங்க. யாரு கூட படுத்துக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன்னு மிரட்டறாங்க. ராய் எனக்கு தெரியாதுன்னு நடிக்கிறான். அவன் போன் மல்லாரியோட போன்ல கால் பண்ணலன்னு சொல்றான். அப்போ மல்லாரி அவன் போன்ல இருக்க வாய்ஸ் கமாண்ட் காமிக்கிறாங்க. சும்மா பாருங்க, அது வேலை செய்யுது. சார்லஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ராய்க்கு வாய்ஸ் கமாண்ட் என்னன்னு தெரியலன்னு அவனுக்கு விளக்கி கொடுக்கிறான். அப்புறம் AI கமாண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு சொல்றான். போன்ல பாஸ்வேர்டு இருந்தாலும் ராய் கடுப்பா இருக்கான். கிம்மி ஆஸ்பத்திரியில அவனை கிள்ளு விட்டுட்டாளான்னு நினைச்சு அவன் எரிஞ்சு போறான். கிம்மி ரெயின் கிட்ட சொல்றா, பியூட்டி அண்ட் பிள கம்பெனியோட ஓனர் ஹோரஸ் தான் அந்த கிளப்பையும் நடத்துறான்னு. எல்லாரும் ரெயினுக்கு நண்பர்கள்னு சொல்றாங்க. ரெயின் அப்போ சரியா புரியல. கிம்மி மறுபடியும் அங்க போனா ஜூல்ஸ் கடுப்பாருவாருன்னு சொல்லி நாளைக்கு வான்னு சொல்றா. ஆஸ்பத்திரியில இருந்து கிம்மி வெளியே வந்த உடனே ஜூல்ஸ் வந்து காரில ஏறுன்னு சொல்றான். அவன் ரொம்ப கோபமா இருக்கான். கிம்மி அங்க போகாதேன்னு பல தடவை சொன்னானாம். கிம்மி உடம்பு சரியில்லைன்னு சோதனை பண்ணிக்க போனேன்னு சொல்றா. டோகா அவளை அடிச்சத ஜூல்ஸ் சொல்லல. கிம்மி மாஃபி கேக்குறா. ஆனா ஜூல்ஸ் அவளை பாடம் பண்ண முடிவு பண்ணிட்டான். காரில இருந்து இறங்குன்னு சொல்லி நின்னுக்குன்னு சொல்றான். அவளை காரால மோத போறான். ஆனா காரோட சேஃப்டி ஃபீச்சர் அவளை மோத விடல. இன்னும் ஒரு தடவை அவள் ஆஸ்பத்திரிக்கு வந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டறான். இந்த நேரத்துல நார்மன் ஈனா ஷூ ஒன்னு பிரைவேட் ரோட்ல கண்டுபிடிக்கிறான். ராய் கிம்மியை சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். அவளை சரியா பாடம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஜூல்ஸ் அவனை எச்சரிக்கிறாங்க, கை கழுவாம இருன்னு. ஆனா ராய் பிடிவாதமா அவளை போர்டு மீட்டிங்ல சமாளிக்கணும்னு எத்து காட்டுறான். ஹோரஸ் சார்லஸோட போனை பிடிச்சு பாக்குறான். அட போங்கடா, ஒரு ஆம்பளைய கிட்ட என் முதுகை உடைச்சு உள்ள குத்திடுன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான் பாருங்க. ஹோரஸ் ஒலிவியா தான் எங்க பையனை இப்படி மாத்திட்டான்னு கத்தறான். ஆனா எல்லாருக்கும் தெரியும் அந்த ரகசியம் கண்ணாடி அறைக்குள்ள இருக்குன்னு. அப்புறம் வக்கீல் வன்னி வந்து சொல்றாங்க, இன்னும் நிறைய புகார் கிடைக்குது. பெண்கள் நிறைய கூட்டு வழக்கு போடுறாங்க பியூட்டி அண்ட் பிளாக் கம்பெனி மேலன்னு. ஒலிவியா சமாதானம் பண்ண ஆசைப்படறா. ஆனா ஹோரஸ் கொஞ்சம் கடுமையா சொல்றான், இந்த வழக்கு பெருசா போச்சுன்னா கம்பெனி கரைஞ்சு போயிடும்னு. வன்னி சொல்றாங்க, இன்சூரன்ஸ் 100 கோடி கொடுக்கும். ஆனா 1.5 லட்சம் கோடி டேமேஜ் வேணும். கம்பெனி டவுன் ஆயிடும்னு. அப்போ நார்மன் ஒரு சப்பாத்தி அடிச்ச மாதிரி உள்ள வந்து ஈனா சந்தல பிடிச்சிட்டு கேக்குறான், யாரு என் மனைவிய ரோட்ல தள்ளி விட்டாங்கன்னு. அவரு தன் மச்சான கிட்ட சந்தேகம் பண்றாரு. ஆனா 2 பேரும் நான் இல்லன்னு சொல்றாங்க. நார்மன் இன்னும் கத்தறான், சார்லஸ் டாட்டான்னு. ஹோரஸ் திகைச்சு போய் கேக்குறான், என்ன ரசாயன வல்லுனரா இதுன்னு. நார்மன் எந்த வேதிப்பொருள் புற்றுநோயை உண்டாக்குதுன்னே தெரியல.
ஹோரஸ் அவனை போக சொல்றான். ஆனா நார்மன் கேட்கல. நான் தான் இந்த கம்பெனியை கட்டினேன், நீ இல்லன்னு அவன் கத்தறான். அப்புறம் ஹோரஸ் சார்லஸ் ஆட்களை அவன் பின்னாடி ஏறி அப்படி பண்றான்னு சொல்றான். அந்த சின்ன லத்தீன் பையனையும் நீ தான் வேணும்னு சொன்னே. அதுக்கு முந்தின நாள் அவன் ட்ரம் போட்டாலும் கூட நார்மன் கடுப்பா சொல்றான். ஏ சாகுரானா, இந்த கம்பெனியே நான் உடைச்சு போடுவேன் நார்மன் மிரட்டறான். ஒலிவியா, ஹோரஸ் நார்மனை கடுப்பாக்காத, அவனுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும், அந்த அலமாரியில இருக்கிற எல்லா எலும்பு கூடுகளும் கத்தரா. ஆனா ஹோரஸ் பயப்படல, தன் அண்ணனுக்கு பயப்படல. நார்மன் போறதுக்கு முன்னாடி ஜூல்ஸ் கிட்ட எந்த மருமகன் என் பொண்டாட்டியை தனியா இருக்கிற ரோட்டுல அடிச்சான்னு கண்டுபிடி உத்தரவு போடுறான். ஜூல்ஸ் சரிங்க சார் பண்றேன்னு சொல்றான். சார்லஸ் ஜூல்ஸ் என்ன நினைக்கிறான், நான் தான் அடிச்சேன்னு சந்தேகப்படுறான். சாப்பாட்டுக்கு எங்க போறான்னு அவனுக்கு தெரியாது. சார்லஸ் அவனுக்கு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஜூல்ஸ் ராயை கத்தி கிழிச்சு உன் இடத்தை நீ மறந்துட்டியான்னு கேக்குறான். ஒலிவியா, சார்லஸ் உன் மாமா ரொம்ப டேஞ்சர், அவனை ஏளனம் பண்ணாதன்னு சொல்றா. ஆனா ஹோரஸ் மாதிரி சார்லஸும் கேட்கல. ஒலிவியா கேக்குறா, அவன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. நார்மன் சாந்தமாரும் வரைக்கும் சார்லஸ் ஹோட்டல்ல சில நாள் தங்க போறான்னு முடிவு பண்றான். அட என்ன ட்விஸ்ட், மல்லோரி வக்கீல் வேணியை பார்க்கிறா. கம்பெனி டவுன் ஆனா அவங்க ஷேர்ஸ் என்ன ஆகும்னு வேணி சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம், இன்னும் மக்கள் அவங்களை தேடி வரலாம்னு. அப்புறம் மல்லோரி அவனை ட்ரிங்க் அழைக்கிறா. முதல்ல மறுக்கிறாரு, ஆனா கடைசியா ஓகே சொல்றாரு. அடடா என்ன ஸ்பைசி, கிம்மிக்கு அம்மா போன் பண்றாங்க, இன்னும் காசு வேணும்னு. வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. ஆனா அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் பிராங்க் இன்னும் அங்கே இருக்கானாம். அவன் இருந்தா போக மாட்டேன்னு சொல்றா. அம்மா சொல்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறேன்னா அங்கேயே இருந்து. கிம்மி ஐ லவ் யூன்னு சொல்றா. ஆனா அவ அம்மா ரிட்டர்ன் பண்ணலையே. அட என்ன கஷ்டம். ஆஞ்சல் ஹோரஸை பத்தி பேச வர்றான். ஆன்லைன்ல பார்த்தானாம் அவனுக்கு ரொம்ப காசு இருக்குன்னு. திருடின திரை 12 லட்சம் ரூபாய்னு. அவனை ரோ பண்ணி ஓடிடணும்னு ஆசைப்படுறான். ஆனா கிம்மி சொல்றா ஜூல்ஸ் கொன்னுடுவானாம். அட என்ன டென்ஷன். அவங்களை பத்தி அவன் கண்டுபிடிச்சிட்டா சிரமம்தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஸ்பத்திரியில எனாவ ஒலிவியா சந்திக்க போறா. ஆனா நார்மன் அவளை அனுமதிக்க மாட்டான். ஏன்னா நார்மனும் ஒலிவியாவும் கலந்துட்டாங்கன்னு என சொல்லிருக்கா. ஆனா ஒலிவியா அவங்க மகன்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நல்லா பாத்துக்க வந்திருக்கா. ஆனா நார்மன் ஒரு கருணையும் இல்லாம நின்னுட்டான். மூலையில் சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்ந்து ஒலிவியா சில டாக்குமெண்ட்ஸ காமிச்சா. நார்மன் மனித கடத்தல் பிசினஸ் பண்றதையும் ஜுவல்ஸ் அதை ஓட்டுறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு, கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அவனை ஆயுள் தண்டனை வாங்க வைக்கலாம்னு மிரட்டரா. ஆனா நார்மன் பயப்பட மாட்டான்னு சொல்றான். அதனால ஒலிவியா நான் ஒருக்கா பின்வாங்க மாட்டேன்னு எச்சரிக்கிறா. இன்னொரு பக்கம் மாலரியோட அசிஸ்டன்ட் ஜில்லியனும் சீக்யூரிட்டி கால்வின்னும் சண்டை போடுறாங்க. கால்வின் ஜில்லியன் ஆபீஸ்ல ராயோட கிட்ட உறங்கிட்டாளான்னு கண்டுபிடிச்சிட்டான். ஜில்லியன் வேற வழியில்லாம அப்படி பண்ணினேன்னு சொல்றா. ஆனா கால்வின் நிச்சயமா நிம்மதியா இல்ல. இன்னொரு பக்கம் வக்கீல் வன்னி மாலரியா என்ன கேட்டாலும் நல்லா பேசி கவனமா இருக்கான். அவன் கூட படுக்கணும்னு கேக்குறா. ஆனா வன்னி சொல்றான் இல்லன்னு. ஒருத்தரை கண்டுபிடிக்க சிரமப்படுற மாலரியா மிகப்பெரிய ஏமாற்றத்தில இருக்கா. சாப்பாட்டு இடத்துல இருந்து வெளியே வந்தா கால்வின் மட்டும் கூட்டிட்டு போறா. ஜில்லியன் அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போற வழியில கால்வினை பக்கத்துல உட்கார சொல்றா மல்லாரி. பேசிட்டு இருக்காங்க. அப்போ கால்வின் புரிஞ்சுக்கிறான் மல்லாரி அவனை ரொம்ப வேணும்னு. சொல்லலன்னாலும் கண்ணுல தெரியுது. அவளுக்கு ரொம்ப நாளா யாரும் இல்லாததுனால காரோட பின்னாடி இருக்கிற இடத்துல கால்வினுக்கு கொடுத்துடறா. அந்த நேரத்துல ஜில்லியன் அவங்களை பிடிச்சிட்டா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. டிண்டா சிரிச்சு வயிறு வலிக்குது. கிம்மியோட கடன் 2,37,000 பார்த்துட்டு அது ரெயின்ஸ்க்கு ஒப்பிடும்போது அளவுக்கு அதிகம்னு நினைச்சு ஜூல்ஸ் போய் சொல்றான்னு நம்புறாங்க. கிம்மி ஸ்டேஜ்ல ஒண்ணுமே சம்பாதிக்கலன்னு பார்த்ததும் ஹோரஸ் காத்திருக்கிற வேபி ரூமுக்கு அனுப்புறாங்க. அவங்க ஹோரஸோட கடிகாரத்தை திருப்பி தர்றாங்க. ஆனா சீண்டி போயிருக்கா. ஹோரஸ் தான் அந்த கிளப்போட உரிமையாளர்னும் அவளை விளையாடுறாருன்னும் நினைச்சு கிம்மி ஏன் சீண்டி போயிருக்கான்னு ஹோரஸ்க்கு புரியல. சரி போகலாம்னு போறப்போ சார்லஸ் ஏஞ்சல்ல பேசுறத பாக்குறான். அதுக்கு கிம்மி சார்லஸுக்கு தான் அங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்றா. ஏஞ்சல்ல சார்லஸ் கிட்ட பேசுறத நிறுத்துன்னு கிம்மி சொல்றா. சரின்னு ஏஞ்சல் சொல்றான். ஒருத்தன் ஹோரஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். கிம்மி வீட்ல ஹோரஸ் சம்மதிச்சுட்டான். ஏஞ்சலை இன்னொரு தடவை பார்க்கணும்னு அவனும் ஆசைப்பட்டான். அந்த வீட்டுக்கு போனாங்க. கிம்மி ஹோரஸையும் ஏஞ்சலையும் ஒருத்தர் தனியா இருக்க விடமாட்டேன்னு காத்திருக்கிறா. ஆனா ஹோரஸ் சாரி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்றான். ஹோரஸ் ஏஞ்சலை கடிகாரம் திருடிட்டன்னு போலீஸ் கிட்ட சொல்றேன்னு எச்சரிக்கிறான். ஆனா ஏஞ்சல் சட்டன்னு சிரிக்கிறான். ஹோரஸ் சீக்ரெட்னு தெரியும் அவனுக்கு. உடைகளை எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நடனமாடுறான். ஆரம்பிச்சான். அப்போ ஹோரஸ் இருமல், ரத்தம், எய்ட்ஸ்னு பயந்தான். பரவும்னு ஏஞ்சல் ரத்தத்தை கழுவிட்டான்.
ஹோரஸ் சொல்றான் பயப்படாதேன்னு. அப்புறம் நடனம் முடிச்சான். நான் கே அல்ல, ஆனா அந்த ஆளுடைய. கால்வின் மாலரி வீட்டுக்கு வந்தாங்க. ஜில்லியன் மாலரி கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கா, உதவி வேணுமா அப்படின்னு கேக்குறா. மாலரி நீதான் கஷ்டப்படணும்னு சொல்றா. ஜில்லியன் கால்வின் கிட்ட சண்டை போடுறா. கால்வின் சொல்றான் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அவன் மல்லாரி ஜில்லியன் கூட செய்தான்னு உறுதிப்படுத்தினா. ராய்க்கு சொல்றேன்னு ஜில்லியன் சொல்றா. கால்வின் கடுமையா எனக்கு பரவாயில்லைன்னு சொல்றான். ஆனா ராய் இதை விடமாட்டான்னு ஜில்லியன் சொல்றா. அதுல அவனுக்கு பயம் வருது. ரெயின் எப்படி இருக்கான்னு பார்க்க கிம்மி மருத்துவமனைக்கு போனா அவங்க படுக்கை காலியா இருக்கு. வேறொருத்தர் சொல்றாங்க அவங்க சாக்குறாங்கன்னு. 4வது எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இந்த குடும்ப டிராமாவோ சூடுபிடிக்குது. ரெயின் இல்லன்னு எனக்கு தோணுது. ஆனா அது எனக்கு மட்டும் தான் நம்பிக்கையா இருக்கு. அவங்க தான் கிம்மிக்கு நல்லது. கிம்மி போன் எடுக்கல. ஜூல்ஸ் பி ஏ அனுப்புறாங்க அவளை பிடிச்சிட்டு வர. பி ரொம்ப கோபமா இருக்கா. கிம்மி போன் எடுக்கலைன்னு அடிச்சு தள்ளுறா. கடுமையான கோபம். அவளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிம்மிய கார்க்குள்ள இழுத்து போறாங்க. அடுத்த அப்பார்ட்மெண்ட்க்கு. இன்னொரு விஷயம், ஜூல்ஸ் நார்மன் கிட்ட சொல்றாங்க ஏனா கிடைச்ச இடத்துல 3 பேர் கொலைன்னு. அந்த காட்சிகளை எல்லாம் எடுக்க முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க. நார்மன் நிச்சயமா சொல்றாரு அவங்க பணத்துக்காக அவங்க உறவினர் ஒருத்தர் செஞ்சிருப்பாங்கன்னு. நார்மனும் ஏவும் சாக்குறாங்கன்னா உடனே குடும்பத்தாருக்கு அவங்க பணம் கிடைக்கும். அட போங்கடா, பிள்ளைங்க இல்லன்னா என்ன. நார்டன் சந்தோஷத்துல பறந்துருச்சு. டாக்டர் சேனாவை காலையில எழுப்ப போறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மூளை வீக்கம் இறங்கிடுச்சாம். என்ன நடந்ததுன்னு என சொல்ல போறா. ஆனா அவளுக்கு கொடுமையான கனவு கண்டிருக்கலாம்டா. ஜூல்ஸ் மாலரிட்ட போன் பண்ணி சொன்னாங்க. மாலரிக்கு ஒன்னும் பத்தாது. ஏஐ சாவணும்னு ஆசைப்படுறா. ராய் எங்க இருக்கான்னு கேக்குறா. ஜூல்ஸ் சொல்ல மறுக்கிறான். ராய்க்கு எங்கேயோ தெரியும். அதே சமயம் கிம்மி ஹோட்டல்ல ராய் காத்திருக்கிறான். அவ மாலரிட்ட போன் பண்ணி இருக்கான்னு குற்றம் சாட்டறான். கிம்மி பொய் சொல்ல சூப்பரா. ராய் விஷயத்தை விட்டுட்டான். கிம்மிக்கு படிப்பு இல்லன்னு திட்டினான். உடைகளை கழட்ட சொன்னான். ஆனா எதுவும் நடக்கல. கிம்மி தப்பா இருக்கான்னு சொல்லி ஹோட்டல்ல இருந்து ஓட்டினான். ராயா என்னடா இது, ஏஞ்சல் டான்ஸ் முடிச்சிடுச்சு. ஹோரஸ் வீட்டுக்கு போகணும். அந்த சிறுத்தை பையன் தன் சட்டைய பிடிச்சுக்கிட்டு ஹோரஸுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்னான். கிம்மி திரும்பி வந்தாச்சு. ஏஞ்சல் இனிமே போக மாட்டேன்னு சொல்லிருச்சான். ஹோரஸ் காரியத்துல நுழைஞ்சா ஆஞ்சல். யோலண்டா அவனை சொல்லிக்கிட்டே இருக்கா என்பதை கண்டுபிடிச்சான். அவள் ஏற்கனவே ரொம்ப கோபமா இருந்தா. அவன் போன் எடுத்த உடனே கிம்மி கூட ஏமாத்துறதா சத்தம் போட்டா. அப்புறம் யோலண்டா வெளியே நின்னு அவன் காரோட கண்ணாடிய பேஸ்பால் பேட் வச்சு உடைக்கிறா. அவளோட அண்ணன்களும் அவளை சப்போர்ட் பண்றாங்க. ஆஞ்சலுக்கு எதுவும் பண்ண முடியல. அவள் சொல்றா இனிமே வீட்டுக்கு வராதேன்னு. ஆஞ்சல் ஜூனியரோட அப்பாவா இல்லன்னு சொல்றா. இது ஆஞ்சலை ரொம்ப கடுப்பா பண்றது. ஹோரஸோட கடிகாரம் 1 கோடி ரூபாய் விலைன்னு தெரிஞ்சா இன்னும் கடுப்பாயிடுச்சு. கிம்மி கூட ஹோரஸ திருடணும்னு மறுபடியும் சொல்லி சம்மதிக்க வைக்கிறான் ஆஞ்சல். மழை பெய்துட்டு இருக்கு. ஜூல்ஸ் ஹோரஸ கிட்ட போய் சொல்றா ராய் தான் ஆவ அடிச்சான்னு. அது அவங்க ஃபேமிலிக்கு நல்லதில்லன்னு சொல்றா. நல்லா இருக்கிறான்னு சொல்றா. ஹோரஸ் சொல்றான் அவன் மகன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு. ஆனா நார்மன் சரியா சொன்னான்னு தெரியவிட மாட்டேன்னு சொல்லி அவனே காரியத்தை பாருன்னு சொல்றான். நார்மன் உறங்கிட்டு இருந்தான். நர்ஸ் ஒருத்தி இரவு நடுவுல எனா ரூமுக்கு போறா. எனாவ பாக்குறதுக்கு போனா. நார்மனோட கேட்டா. அவனுக்கு படுக்கை கொடுத்து சௌகரியமா பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நர்ஸ் ஓட சாமானுக்குள்ள ஒரு மருந்து குத்தி வைச்சாச்சு. காலையில எழுந்தா ஒல்லியா இருப்பாங்க. அதே நேரத்துல நார்மன் கிட்ட பேசிட்டாங்க. ரொம்ப வேகமா முடிஞ்சாலும் யாரோடையாவது பேசுறது நார்மனுக்கு நல்லா இருந்துச்சு. மாலரிக்கு ரொம்ப கடுப்பு. ராய் போன் ட்ராக் பண்ண முடியல. கால்வின் அவள் கணவன் விஷயமா தகவல் கண்டுபிடிச்சு தரணும்னு சொன்னா. அவன் கூட தூங்குறேன்னு சொல்லிட்டா. கிம்மி 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 கஷ்டப்பட்டு ஜூல்ஸ் கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொன்னாச்சு. ஜேவ்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி சாந்தமா இல்லாம அவ கடுமையா நடந்துக்கிட்டா. ஜேவ்ஸுக்கு ரொம்ப கடுப்பு. அவ உடம்பு கிம்மிய கட்டுப்பாட்டுல இல்ல. அவளை மாத்திட யோசிக்கிறான். கிம்மி வேற ஒரு வாய்ப்பு கேட்கிறா. ஜூல்ஸோட லாலிபாப் சப்பினா ஜேவ்ஸுக்கு அதிகமா கடுப்பு. அவ உடம்புக்குள்ள எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு தெரியுதுன்னு கத்தி காரில இருந்து ஒதுக்கி விட்டாட்டான். அவங்க பசங்க கிட்ட போன உடனே கிம்மி அடக்கமா இல்ல. சும்மா நில்லுன்னு கத்திக்கிட்டா. பாடி லிண்டர் கிட்ட சொல்லுது ஜூல்ஸ் கிம்மிய மாத்த போறாங்கன்னு. கிம்மிய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. பாடிக்கு வேணாம். அவள் இடத்தை பிடிக்கணும்னு நினைச்சவங்க அவளை பிரியப்படுறவங்கள உபயோகிச்சு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவளுக்கு சகோதரி இருக்கா, வேற உறவினர்கள் இருக்கான்னு சந்தேகம்தான். அவளும் ஏஞ்சலும். அட போங்கடா, அந்த 2 பேரோட உடம்பையும் நான் ஒரு நாள் முழுசும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க 2 பேருடைய பேச்சிலையும் காதலும் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. டிண்டர்ல சந்திச்சாங்களாம். பி ஏ அடிக்கணும்னு ஏன்னா சொல்றா. சர்க்கரை குறைஞ்சு போச்சுன்னு உடம்பு சொல்லுதுன்னு சாப்பிடாம இருக்கா. நார்மன் நர்ஸ் ஸ்டேஷன்ல போய் அவனுக்கு படுக்கை கொடுத்த நர்ஸை கேட்டாங்க. யாரை பத்தி சொல்றாங்கன்னே வேற யாருக்கும் தெரியலையே. அந்த நர்ஸ் பையில எதுவும் போடல்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க கிட்ட அத பத்தி ஒன்னும் கேட்காம ஈனா ரூம்ல போய் சேர்ந்துட்டாங்க.
அடுத்த நாள் மாலரி சார்லஸ் கிட்ட போன் பண்ணி கேஸ் பத்தி பேசணும்னு சொன்னா. அவங்களுக்கு வன்னியோட முந்தின நாள் பேசியது ஞாபகம் வருது. வன்னி சார்லஸோட காதலிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. வக்கீல் மாலரியோட சொல்றதை ஏற்றுக்க மாட்டேங்கிறதுக்கு இதுதான் காரணம். நான் கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா காலையில முத்தம் கொடுத்ததுனால எனக்கு நிறைய கவலை. கேஸ் பத்தி கவலைப்படுற சார்லஸ் கம்பெனி நிலைமையை சொல்லி நேர்மையா இருந்து வன்னிய கேட்டாங்க. வன்னி நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரியான தீர்வு கண்டுபிடிங்க, இல்லன்னா எல்லாத்தையும் இழந்துடுவாங்க. இந்த 2 பேரும் அவங்க காதலை குடும்பத்தாட்ட சொல்லக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. வன்னி சொன்னதுல ஒரு பொருள் இருக்கு. சார்லஸ் ஹல் ஒவ்வொரு இரவும் புது புது சிங்கத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். சார்லஸ் சொல்றான், நான் $2 பொம்மை மாதிரி இருக்கேன்னு. வன்னி சிரிச்சு, உன் சின்ன கழுதைக்கு $1 மட்டும்தான் விடுவேன்னு சொல்றா. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மாலரி ராய் கூட தினமும் சண்டை போடுறா. ராய் பேய்மணிக்கு வீட்டுக்கு வந்தானா. மாலரி அவனை எச்சரிக்கிறா, அந்த வேலையை விடுன்னு, நம்ம எட்ன்ஸ்ல வந்துடக்கூடாதுன்னு. சும்மா இரு, எதுவும் கவலைப்படாதே மாலரி. அவனால சரியா வேலை நடக்கவே இல்லைன்னு அவளுக்கு தெரியும். ஜில்லியன் கூட காரில வரவிடல. அவ ஜிம் க்ரோ மாதிரி புழுங்கி நாறுறா. காரோட இன்னொரு பக்கம் கூட அவ முன்னாடி நாறுவிச்சுட்டா. நாணத்தோட ஜில்லியன் வீட்டுக்குள்ள போய் மாஸ்டர் பெட்ரூம்ல புகுந்தா. மாலரிக்கு டிரஸ் வாங்கினேன்னு போய் சொன்னா. ராயை கவர்ற முயற்சியில இருந்தா. அவன் மைக்ல பாடிக்கணும்னு ஆசைப்பட்டா. ராய் ஜில்லியன் மாலரியோட கட்டளையில தன்னை கொள்ளையடிக்க முயற்சி பண்றாளான்னு நினைச்சான். மாலரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாத்தையும் இழந்துடுவா என்று ஜில்லியன் கெஞ்சினா. ராய் மாலரிய கூப்பிட்டு சொன்னான். அவள் திட்டம் அவனை பாதிக்காதுன்னு அவளுக்கு தெரியும். சரி, போன் கட் பண்ணிட்டா. அவன் என்ன சொல்றான்னு அவளுக்கு புரியல. கால்வின் அது ராய் தானான்னு கேக்குறான். மல்லாரி அவன் ஹாஸ்பிடல்ல என்ன இருக்கான்னு கடுமையா சொல்றா. டாக்டர் நார்மன் கிட்ட சோகமான செய்தி சொல்றாரு. நேத்து இரவு ஈனாவுக்கு மூளைக்கு ரத்த கசிவு. அதனால மூளை வீங்கிடுச்சு. இப்ப மூளை வேலை பண்ணல. மெஷின் தான் உயிரோட வச்சிருக்கு. நார்மன் சின்னாபின்னா ஆயிட்டாரு. நேத்து நல்லா இருந்தவை இன்னைக்கு இப்ப லைஃப் சப்போர்ட் ஆஃப் பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். ஜெவ்ஸ் கிட்ட போன் பண்ணி வேற ஹாஸ்பிடல்ல மாத்துறதா சொல்றாரு. ஆனா கடுப்பா இருக்கிற நார்மன் அவனே பண்ணிடலாம்னு முடிவு பண்றாரு. இந்த கேட்டை செஞ்ச ஹோரஸ் கிட்ட போன் பண்றாரு. அவன் மகன்களை கொல்ல போறேன்னு மிரட்டறாரு. ஹோரஸ் அவனை ஏளனம் பண்றான். அவன் மிரட்டல் பலனளிக்காதுன்னு சொல்றான். கம்பெனி முன்னாடி போராட்டக்காரங்க நிறைய இருக்காங்க. மல்லாரி வேற வழியா போகணும். கிடையாதுன்னு சொல்றாங்க. ஜூல்ஸ் கிட்ட போராட்டக்காரங்கள ஓட அடிச்சு சயோனிஸ்ட் காரங்க பண்ணாங்கன்னு சொல்றா. அவ அனுப்புறா. சாரிஸ் கிட்ட டீ கேவலமா பிடிச்சிருக்குன்னு ஸ்ட்ரேஸ் சொல்றான். பாருங்க, கண் கூட நேரா பார்க்க முடியலன்னா என்ன நிலைமை என பத்தி ஜூல்ஸ் ஒரு சூப்பர் நியூஸ் சொல்றா. ஹோரஸ் தான் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டான்னு. ஆனா நார்மன் என்ன டெக்னிக் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நார்மனை ஹாஸ்பிடல்ல போய் பேசி தெரிஞ்சுக்க மாலேரியா அனுப்புறா ஜூல்ஸ். சரி போறேன்னு சொல்றா மாலேரி. ஆனா ராய் வண்டியில போற அந்த அம்மனியோட பெயர் தெரிஞ்சுக்க கால்வினை ஒரு வேலையில போடணும்னு கண்டிஷன் போடுறா. அதே சமயம் ஏஞ்சல் எழுந்திருக்கான் பாருங்க. யோலண்டா அவன் காரை தீயில போட்டிருக்கு. அவன் அழுகுறதுக்குள்ள என்ன காப்பாத்த முடியுமோ அதையெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ரெயின் ஹாஸ்பிடல்ல ஒருத்தியா சாகுறா. உடம்புல இன்சுலேட்டர் ஃபோம் வைச்சதால. கிம்மி சொல்றா, ஏஞ்சலுக்கு அதே கதிதான் நடக்கணும்னு யோசிச்சாங்க. ஹோரஸ் கிட்ட திருடிட்டு அவன் ஃபேமிலி இருக்கிற டொமினிகன் ரிப்பப்ளிக் போயிடலாம்னு ஏஞ்சல் சொல்றான். ஆனா கிம்மிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க டிகார்ட் எல்லாம் ஜூல்ஸ் கிட்ட இருக்கு. பேர் மாத்தி போறவங்கள ஜூல்ஸ் கொன்னுடுவான். ஆதாரமும் இருக்கு. ஜூல்ஸ் முன்னாடியே அப்படி பண்ணி இருக்கான். ஆனா ஏஞ்சலுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அங்கிருந்து தப்பிச்சே ஆகணும்னு தீர்மானம். நார்மனுக்கு ஹாஸ்பிடல்ல இன்னும் ஒரு நாள் கூட இருக்க மனசு இல்ல. அவன் சொல்றான். டாக்டர் ஜான் கிட்ட அவரு மனைவிய வேற இடத்துக்கு மாத்த சொல்றாரு அந்த முதியவர். ஆனா டாக்டர் ஜான் ரொம்ப ஆபத்துன்னு முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன சூழ்நிலைன்னா சொல்லவா? ஆனா நார்மன் செஞ்ச உதவிய பேர்ல அழுத்தம் கொடுத்து சம்மதிக்க வைக்கிறாரு. அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் ஜானை ஒருத்தரையும் பார்த்ததில்ல. நார்மன் கிட்ட அவரு மனைவிய மாத்தக்கூடாதுன்னு சொல்றா. ஆனா அந்த பழசான முதியவர் யாரையும் ஒருக்கா விட மாட்டாரு. மல்லோரி ஹாஸ்பிடல்ல வரறா. ஏஏவை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு நடிக்கிறா. நார்மனை அடையாளம் கூட கண்டுகிற மாதிரி இல்ல. நார்மன் மல்லோரியோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. அவங்க இல்லன்னா நம்ம கம்பெனி கிடப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா தன் மருமகன்கள் தான் காரணம்னு சந்தேகப்படுறாரு. சார்லஸ் ராய் இப்படி பண்றதுக்கு சாத்தியமே இல்லன்னு மல்லோரி சொல்றா. நார்மனோட எதிரிகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்றா. அந்த முதியவர் ஜெவ்ஸ் மேல நம்பிக்கை இருக்கான்னே தெரியலன்னு சொல்றாரு. குடும்பத்துல யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்றாரு. ஆம்புலன்ஸ்ல எனாவை எடுத்துட்டு போறாங்க. இதை எல்லாத்தையும் ஜூல்ஸ் கிட்ட சொல்ல மல்லோரி கால் பண்றா. அதே சமயம் ராய் கம்பெனி கட்டிடத்து வெளியே வருறாரு. போராட்டக்காரங்க ஒரு பாதுகாப்பு ஆளு வேற வாசல்ல போன்னு சொல்றாரு. ஆனா ராய் அவரு கேக்குறத கேட்காம அவரு சொல்றபடியே செய்யணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அந்த மக்களுக்கு பணம் கொடுத்து போராட வைக்கிறாங்கன்னு ரொம்ப சீறி கத்தி அது கேமராவுல பதிவாகுது. அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு வழக்கு வைத்திருக்கிற வக்கீல் லீனா வால்டன் ராய்க்கு சம்மன் கொடுக்கிறாள்.
கல்லூரியில் சந்தித்த நட்பு என்று சொல்லி ராய் அவளை எப்படி பின்தொடர்ந்தார் என்று சொல்கிறாள். மல்லாரி உடன் இருந்தபோதும் கூட ராய்க்கு எதுவும் ஞாபகம் இல்ல. லீனா கம்பெனியை நொறுக்க போறேன்னு மிரட்ட ராய் லீனாவை தரையில வீழ்த்தி அவரு உடம்புல இருக்கிற மனத்தை நுகர வைக்கணும்னு சொல்றாரு. லீனா ராய்க்கு சம்மட்டி போடுகிறாள். நீங்க தான் இந்த கம்பெனியை நடத்துறீங்கன்னு புகழ்ந்து மறுபடியும் பேசணும்னு சொல்லி அவர் எகோவை பூஸ் பண்றா. பாதுகாப்பு ஆள லீனாவை கம்பெனி உள்ள வரவிடாம தடுக்க முடியாம போனதால அவரு கன்னத்தை பிடிச்சு அடிச்சு வேலை நீக்கம் பண்றாரு ராய். அடிச்சுதான் வேலை நீக்கம் பண்ணிருக்கணும். இப்ப சரி. ஜில்லியன் மல்லாரி ஆபீஸ்ல காலை உயர்த்தி வச்சு உட்கார்ந்து இருக்கிறாள். ராய் பிடிச்சுடுறாரு. ஜில்லியன் காலையில நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாள். ராய்க்கு ஒரு கூட்டணி வைக்கலன்னு சொல்றாள். அவள் அவரை பார்த்து கண்களை சிமிட்டினாள். பிபிலிகல் சென்ஸ்ல எனக்கு தெரியணும்னு சொன்னா. ராய் மறுத்தாரு. ஆனா அவள் போறப்போ கன்னத்தை உரசிட்டாரு. கிம்மிக்கு நிறைய நாள் கழிச்சு சிவ்வியோட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிவ்வி நினைச்சா கிம்மி ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பாக்குறாங்கன்னு. அவங்க சிகாகோல என்ன பண்றாங்கன்னு அவளுக்கு தெரியல. அவங்க அக்கா கடத்தப்பட்ட பொண்ணுன்னு சிவ்விக்கு தெரியலையே. கிம்மி பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த காசு அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துடுறானாம். அவளுக்கு 18 வயசு ஆனதும் அம்மாட்டையும் பிராங்க் கிட்டையும் இருந்து கிம்மி கூட வரணும்னு சிவ்வி ஆசைப்படுறா. அதுவரைக்கும் கிம்மி கூட இருக்கலாம்னு சொல்றா. இந்த பக்கம் ராய் கிம்மியால கடுப்பா இருக்காரு. ஆனா கிம்மிய கிண்டல் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஜூல்ஸ் சொல்றாரு, மல்லரிய வேற பேர்ல கூப்பிட்டா அவ கடுப்பா ஒருத்தர பாப்பா. ஆனா ராய் கையை அழுக்காக்கிடாதீங்கன்னு சொல்றாரு. ராய் சொல்றாரு, அவங்க சேர்ந்து இருந்தா அதிக ஷேர்ஸ் கிடைக்கும்னு மல்லரிய டிரோஸ் பண்ண முடியாதுன்னு. போராட்டக்காரங்களை அங்கிருந்து அனுப்பி வைக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அப்படி பண்ணா பிரச்சனை பெருசா ஆகிடும்னு ஜூல்ஸ் பயப்படறாரு. ராய் லீனா கூட கேஸ பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா மல்லரி பாத்துக்கலாம்னு ஜூல்ஸ் சொல்றாரு. ராய்க்கு ரொம்ப கடுப்பு. அவள் தங்கச்சி கிம்மி கூட பேசியதும் நிறுவனத்தை நடத்துறது அவன்தான்னு நினைவூட்ட கிம்மிக்கு இன்னும் சோகம். மழை மட்டும்தான் அவளை நேசிக்குறாங்கன்னு நினைச்சா சில்வியையும் சேர்த்து. தங்கச்சியை விட்டு போக மனசில்லன்னு சொன்னா. அப்போ ஏஞ்சல் சொல்றா, பணம் கிடைச்சா சில்வியையும் அம்மாட்ட கிட்டே இருந்து வாங்கலாம்னு. கிம்மிக்கு இன்னும் சந்தேகம். ஹோரஸ் கெட்டவன் இல்லன்னு நினைச்சா. ஆனா மழைக்கு போய் பார்க்கலைன்னு வாக்கு கொடுத்ததையும் நினைச்சாச்சு. மாலரிக்கு ராய் யோட வைரல் டிக்டாக் வீடியோ காட்டினான். ராயை கட்டுப்பாட்டுல வைங்கன்னு சொன்னான். லீனாவை சந்திக்கணும், பியூட்டி அண்ட் பிளாக்கை அவன்தான் நடத்துறான்னு உலகத்துக்கு காட்டணும்னு. மாலரி அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போச்சு. ராய் ஒவ்வொரு தடவை டிரெக்ஸ் எடுக்கும் போதும் மூடனா மாறிடுறான்னு நினைச்சிட்டா. வக்கீல் வேணி சார்லஸ் கிட்ட அம்மா சொல்றதை கேளுங்க, உங்க பாதுகாப்புக்காக ஹோட்டல்லே இருங்கன்னு சொன்னா. சார்லஸ் கொஞ்சம் கூட பயந்தவனில்ல. வேணி அவன் கேன்னு உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு சொன்னான். பர்னி கூட உறவை குடும்பத்துக்கு சொன்னா மட்டும்தான் வேணியோட இருப்பேன்னு சொன்னான். வேணி சண்டையாலேயே சோர்ந்து போய் பிரேக்கப் பண்ணிட்டான். சார்லஸுக்கு பதிலா சார்லஸ் திரும்பி பார்த்தா அவன் பின்புறத்தை காட்டிட்டு வன்னி அவன் பின்னாலேயே வரும்னு சொல்றான். அட போங்கடா. அப்புறம் டாக்டர் ஜேஎன் எனாவை நகர்த்தும்போது பிரச்சனை. எனாவுக்கு ரத்த அழுத்தம் திடீர்னு குறைஞ்சிடுச்சு. நார்மன் அழுத்தம் கொடுக்கறாரு, ஆனா பலனில்லை. நர்ஸும் கூட எனாவை காப்பாத்த முயற்சி பண்றாங்க, ஆனா பாத்துக்க முடியல. போச்சு. நார்மன் டாக்டர் ஜான் ஹோரஸ்க்கு வேலை பண்றாருன்னு சந்தேகிச்சு டாக்டரை சுட்டு போட்டுட்டாரு. அப்புறம் இன்னும் 2 பேரையும் ஆம்புலன்ஸ்ல இருந்த நர்ஸையும் கொன்னுட்டாரு. எதுவும் நடக்கலன்ன மாதிரி போயிட்டாரு. அட கடவுளே. நார்மன் அப்புறம் எங்க போனாருன்னா ஏன்னா கிடைச்ச இடத்துல இருக்கிற டோ யார்டுக்கு போறாரு. அங்கே புது பாதுகாப்பு காவலாளி இருக்காரு. அவனை விசாரிக்கிறாரு. அவன் கொல்லப்பட்ட முந்தைய காவலாளியோட அண்ணன். சொல்றானா, முன்னாடி வெள்ளி SUV 1 அங்கே இருந்துச்சு, இப்போ இல்லன்னு. அடேங்கப்பா. காவலாளி தானே கிரிமினாசினி பண்ணி இருக்கான். ஆனா அந்த ரத்தம் எல்லாம் பாருங்க, விட்டுட்டான் பாரு. கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் இல்லன்னும் சொல்றான். நார்மன் காட்டின புகைப்படத்துல ஜூல்ஸ் அடையாளம் கூட கிடைக்கல. நார்மன் அந்த காவலாளியோட அண்ணன் புகைப்படத்தை காட்டுறாரு. அவன் மஞ்சள் சார்லஸ் கார மாதிரி கார். அடேங்கப்பா. சார்லஸ் அந்த ஃபஜ் கம்பெனிலேயே மறந்து வச்சுட்டாரா? மல்லரி வீட்டுக்கு போக போறாங்க. அப்பதான் ராய் கிருகிருன்னு நாக்குல நஞ்சு ஊத்திட்டு ஆபீஸுக்குள்ள வர்றான். சாராயம் தலைக்கு ஏறி திருகுது. வீட்டுக்கு பொண்ணு சொல்றாங்க, இல்லன்னு முரண்டுறான். அவன் கம்பெனி, அவன் தான் டான். அப்புறம் தம்பதி சண்டை. மல்லரி அரைஞ்சா ராய்க்கு சட்டன்னு கை நடக்குது. கழுத்து பிடிச்சு இழுக்கிறான். அப்போ கால்வின் உள்ளே நுழைஞ்சான். சண்டைன்னு தெரிஞ்சும் போக மாட்டேங்கிறான். போன்னு சொன்னா கால்வின் கேட்க மாட்டேங்கிறான். ராய் அவன் மனைவிய பேர் சொல்லக்கூடாதுன்னு கத்தறான். கால்வின் கேட்கல. ராய் அடிக்க போறான். தள்ளாடுறான். தரையில விழுறான். கால்வின் பாசமா பேசி ராய்க்கு சமாதானம் சொல்றான். அடேங்கப்பா. சும்மா சமாதானமாச்சிடுச்சு. ராய் சும்மா அமைதியா போட்டான். அப்புறம் எஸ்டி வேன்னி ஹோட்டலுக்கு வந்து சார்லஸ் கிட்ட சாரி சொல்றான். காதல்னு கதறி அழுறான். சார்லஸ் கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன வேணாலும் செய்றேன்னு சொல்றான். சார்லஸ பேய்க்கும் ஒரு கொள்ளை பண்ணி சமாதானப்படுத்துறான். சார்லஸ் உடனே மன்னிச்சுட்டான்.
அவன் டீன்ஸ் கிளப்புக்கு போய் சந்தோஷமா நேரம் கழிச்சிட்டு திரும்பி வருவான். வன்னி அவனை போக விடுறா. சார்லஸுக்கு தீங்கு வருமோன்னு கவலையா இருந்தாலும் நார்மன் ரொம்ப கடுமையானவன்னு தெரிஞ்சும் ஏஞ்சல் கிம்மி அந்த கிளப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய கட்டைக்காரன் வளைஞ்ச உடம்போட அவங்களை அவசரப்படுத்த ஆரம்பிச்சான். ஏஞ்சல் சால்வோ என்னும் ஒரு டான்சருடன் பேசி ஹோரஸை நடத்த போற திட்டத்தை சொன்னா. கார் இல்லாத நிலையில ஏஞ்சல் சால்வோவை இந்த திட்டத்துல சேர்த்துக்கிட்டா. ஹோரஸ் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது பின்னால வர சொன்னா. $30,000 கிடைக்கும்னு நம்பி சால்வோ அவன் யாருன்னு கேட்காம அவன் டீமுடன் உதவி பண்ண சம்மதிச்சான். கிம்மியும் ஏஞ்சலும் ஏதோ செய்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் கிம்மி கிட்ட கடுமையா வேலை பண்ண சொல்லிட்டு 16 வயசு பெண் ஒருத்திய நாளை கிளப்புக்கு கூட்டிட்டு வருவதாகவும் அவளை பார்த்துக்க ஒருத்தர் வேணும்னு சொன்னா. வேற யாராவது அடிக்கணும்னா அடிங்க. கால்வின் ஜில்லியன் இருவரும் தங்களோட பாசங்களோட தொடர்பு வச்சிருக்கிறதால அவங்க தொடர்பு முடிஞ்சிடுச்சு. ஜில்லியன் கால்வினுக்கு பதிலடி கொடுக்கிறேன்னு சொன்னா. அவளை கேலி பண்றதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா கால்வின் ஒரு கிள்ளு கூட பயப்படல. அப்போ ஹோரஸ் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். சார்லஸோட கார் கிளப்ப வெளியே நிக்குதுன்னு பார்க்கிறான். ஆனா அங்க வேலை பண்றவங்க VIP கார் டிரைவ் சொல்றாங்க. காரிலிருந்து இறங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஹோரஸ் பணம் கொடுத்து கிம்மிய அழைக்கிறான். அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. கிம்மி சாதாரணமா தான் இருக்கா. ஹோரஸ் கார் பார்க்கிங்ல போறப்போ எல்லாரும் மேயனேஸ் போட்ட ரோஸ்ட் பீஃப் சாண்ட்விச் சாப்பிடுறாங்க. அவனுக்கு கவலையா இருக்கு. இதற்கிடையில் சார்லஸ் சால்வோவை பணத்தாலும் போதைப் பொருளாலும் சமாதானப்படுத்தி போர் வெற்றி பெற முயற்சி பண்றான். முதல்ல சால்வோ சம்மதிக்கல. ஆனா அந்த ஆஃபர் அவனை ஈர்க்குது. பின்னாடி டாய்லெட்ல சந்திக்க சொல்றான். சார்லஸுக்கு பிடிச்ச மாதிரி மல்லரி ஜில்லியனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறா. ஆனா கால்வினை அங்கேயே வைக்கிறா. அவன் தன் இடத்தை மறந்து குடும்ப விஷயத்துல இடையூறு பண்ண கூடாதுன்னு எச்சரிக்கிறா. அவனுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்றா. ஜூல்ஸ் அவனை வேலைக்கு எடுத்தாங்கன்னு தெரிஞ்சதும் ஆபீஸ்ல இருந்து வெளியே போக சொல்றா. ஆனா கால்வின் அவளுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். நம்பிக்கையோட அவளை கிள்ளிவிட்டு அருவருப்பான பேச்சுல பேச ஆரம்பிச்சிட்டான். மல்லரி அருவருப்பு கத்தினாலும் சிரிப்பு வராம சமாளிச்சா. கால்வின் கை அவள் காலுக்குள்ள போனாலும் கூட வேலையில நீக்கிடுவேன்னு மிரட்டினாலும் கூட அவன் சிறிதும் அஞ்சல. அவன் அந்த அறையில இருந்து வெளியே போறதுக்குள்ள மல்லரிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. யோ என்ன ரசாயன தீ, என்ன கொதிப்பு, சூடு. உடனே கிம்மி பார்க்கிங்ல காத்திருந்த ஹோரஸ் கிட்ட போனா. ஆனா பாடி அவங்க இருவரையும் நல்லா கவனிச்சுட்டு இருந்தான். அவ லாரில ஏறும்போது ஹோரஸ் அந்த குழுப்புல சட்டவிரோத வேலை நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு கடுப்பா இருந்துச்சு. நடிக்கிறான்னு நினைச்சா. காசு கொடுத்தாலும் முணுமுணுன்னு வாங்கினா. ஹோரஸுக்கு கிம்மி ஏன் கடுப்பா இருக்கா புரியல. ஆனாலும் அவன் அட்ரஸ் எழுதிய ஒரு கடிதத்தையும் ஆஞ்சலுக்கு கொடுக்கன்னு சாவி கொடுத்தான். அந்த நாள் இரவு வேற ஜாக்ல ஆஞ்சலை சந்திக்கணும்னு ஹோரஸ் விரும்பினான். கிம்மி டிண்டருக்கும் பாடிக்கும் காசு கொடுத்தா சீக்கிரமா முடிஞ்சிடுச்சுன்னு அதிர்ச்சியா பார்த்தாங்க. ஏன் என்ன தெரியல. சில ஆம்பளைங்க 30 செகண்ட் தான் இருப்பாங்க. தூதன் கிம்மிட்ட சொல்றான், எல்லாம் சரியாயிடும், பயப்படாதேன்னு. ஹோரஸை காசு வரும் வரைக்கும் கிடத்தி வச்சிருப்போம்னு உறுதியளிக்கிறான். அதே நேரம் நார்மன் ஜூல்ஸ கிட்ட போன் பண்றான். என்கிட்ட யாரு அடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சானான்னு கேட்கிறான். ஜூல்ஸ் சொல்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு சீரியஸா விசாரிச்சேன். ராய் சார்லஸ் இல்ல, மல்லரியும் இல்லன்னு. கீப்பர் கடுப்பாயிடுறான். ஜூல்ஸ் போய் சொல்றான்னு அவனுக்கு தெரியும். ஏன் கிளீனிங் டீம் வேணும்னு கேட்டேன்னு ஜூல்ஸ் கேட்கும்போது நார்மன் சொல்றான், அவன் மனைவி இறந்துட்டாங்கன்னு. அதற்கு மேல் ஒன்னும் சொல்லல. ஜூல்ஸ் ஹோரஸ் கிட்டையும் அவன் மகன்கள் கிட்டையும் வேலை பண்றான்னு நம்பிக்கை போச்சுன்னு சொல்றான். கிளப்பிலேயே பெரிய பேக்கேஜ் சால்வோ சார்லஸ டாய்லெட்லேயே கிழிச்சு போட முயற்சி பண்றான். அவனுக்கு அப்படித்தான் வேணும்னு நினைச்சு. ஆனா சார்லஸ் வேலை முடிஞ்சது சந்திக்கலாம், என்கிட்ட நிறைய ட்ரிங்க்ஸ் மற்றும் பிரெக்ஸ் இருக்குன்னு சொல்றான். சால்வோ சம்மதிக்கிறான். சார்லஸ் கிட்ட நிறைய காசு இருக்குன்னு கேள்விப்பட்டதும் ஆபீஸ்ல இருந்து வெளியில போற நேரத்துல கால்வின் எல்லா மரியாதையையும் விட்டுட்டு மல்லரிய கிட்ட நேரா பேச ஆரம்பிக்கிறான். கடுப்பான மல்லரி அவன் கன்னத்துல ஒண்ணு விட்டா. எச்சரிக்கை பண்றா. சரி கேளுங்க, அவங்களை பார்ப்போம். கால்வின் அந்த பதற்றத்தை 100 மடங்கு அதிகமாக்கிட்டான். லிஃப்ட்லேயே பாஸோட டாக்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அட பாவி, கிளப் மூடுற நேரம். திண்டர் எழுந்திருக்கான். கடிகாரமும் போனும் காணோம்னு பதட்டத்துல தலையை பிடிச்சுக்கிட்டான். ஆனா திண்டர் காவலாளியை கூப்பிட்டு வெளியே இழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்னும் செய்ய முடியல. அட கடவுளே, கிம்மிக்கு ஷாக். ஏஞ்சல் சால்வோ கிட்ட பிளான் சொல்லிட்டானாம். ஆனா ஏஞ்சல் சால்வோ நம்பிக்கைக்கு உரியவன்னு சொல்லி கிம்மிய புசுபுசுன்னு சமாதானப்படுத்திட்டான். ஹோரஸ் சொன்ன அட்ரஸ்ல கார்ல போறாங்க. அந்த வீடு கிம்மிக்கு புதுசு. யாருக்கும் எந்த காயமும் இல்லன்னு ஏஞ்சல் வச்சுக்கிட்டு உறுதி கொடுத்தான். கிம்மி கவலைப்படாதேன்னு சொன்னான். உள்ள போறாங்க. ஹோரஸ் ஏஞ்சல் மேல போறான். கிம்மி கிச்சன்ல வெயிட் பண்றா. ஏஞ்சல் போன்ல எப்பவும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பெண் ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் பண்றேன்னு சொல்றான். சடாரன்னு கிம்மிக்கு போன். ரெயின் நம்பர்ல இருந்து. ரெயின் சொன்னா அவ கதையே வேற. டாக்டர் சொன்னா ரெயின் டெத் ஆயிட்டாங்கன்னு.
ஆனா ரெயின் சொல்றா ஒரு பாட்டிலி டாக்டர் அவளை நல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. அட பாவி, கிம்மி முகமூடி போட்ட ஆளுங்க வரத பார்க்கறா. ஹோரஸ் கிம்மிக்கு நல்லவனா இருந்தான்னு கிம்மிக்கு தெரியும். அவள் அவசர அவசரமா மேலே ஓடி போய் ஹோரஸ், ஏஞ்சல் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்தா. அந்த நேரத்துல தான் சார்லஸோட மஞ்சள் லேம்போ கார் பிரைவேட் ரோடுல பறந்து போச்சு. டூம். கார் மேல குண்டு மழை வெடிச்சு சிதறியது. கிம்மி ஹோரஸ் கிட்ட வேற வழி தேடணும்னு சொன்னா. ஆனா கிம்மி சொல்றதுக்குள்ளேயே முகமூடி போட்ட ஆளுங்க அறைக்குள்ள புயல் மாதிரி புகுந்துட்டாங்க. 3 பேரையும் சுட்டு போட போறாங்கன்னு மிரட்டினாங்க. காசு வேணும்னு கொலைவெறியோட கத்தினாங்க. ஹோரஸ் சட்டன்னு சேஃப் திறந்து காசு எடுக்க உதவி பண்ணினான். அவங்க காசு திருடி கொண்டிருக்கும் போது ஹோரஸ் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த புகுந்தவங்களை ஒவ்வொருத்தராவும் சுட்டு தள்ளிட்டான். நான் அப்படி ஆச்சரியப்பட்டு சிரிச்சேன். மார்கன் ஃப்ரீமேன் எல்லாரையும் ஒழிச்சா போல இருந்துச்சு. ஏஞ்சல் பயந்து நடுங்கினான். ஹோரஸ் கிட்ட உயிரை காப்பாத்துன்னு கெஞ்சினான். இது எல்லாம் அவன் திட்டம், கிம்மி திட்டம் இல்லைன்னு சொன்னான். அந்த புகுந்தவங்களோட போன் ரிங் ஆச்சு. ஹோரஸ் ஏஞ்சல் கிட்ட போன் எடுத்து வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல சொன்னான். ஹோரஸ் கிடங்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஏஞ்சல் தெரியாதுன்னு சொன்னான். ஹோரஸ கடத்தி காசு வாங்கிட்டு விட்டுக்கணும்னு தான் திட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால ஹோரஸ் கிம்மிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். கிம்மி அந்த திட்டத்தை நிறுத்த முயற்சி பண்றா. அவன் மழையை உதவி பண்ணின பிறகும். ஆனா ஹோரஸ் மழையை வேற ஹாஸ்பிடலுக்கு மாத்திட்டான்னு அவளுக்கு தெரியலன்னு சொல்றா. கிம்மி ஹோரஸ்க்கு நிறைய காசு கடன் பட்டிருக்கேன்னு சொன்னதும் அந்த பழசுகாரன் கலங்கி போயிட்டான். அப்புறம்தான் கிம்மி ஜெவ்ஸ் கதையெல்லாம் சொல்றா. அவன் அந்த கிளப்பை நடத்துறான். ஹோரஸ் தான் அந்த சட்டத்துக்கு புறம்பான பிசினஸோட ஹெட். ஜெவ்ஸ் அவங்களோட தலையாணி. நிறைய கிரைம்லேந்து ஹாரோல்ட் வீஸ் காலின்ஸ்னு ஒரு ஜட்ஜ் உதவியால காப்பாத்திட்டான்னு சொல்றா. இதை கேட்டு ஹோரஸ் ஷாக் ஆகி போயிட்டான். கால்வின் மாலரிய பார்க்க விடமாட்டேங்கிறான். வீட்டுக்கு போனாலும் போதும். மாஸ்டர் பெட்ரூம்ல பண்ணணும்னு ஆசைப்படுறான். ராய் இல்லாத நேரம். ஆனா ஜூல்ஸ் ஃபோன் பண்றான் வேலைக்கு. அதே நேரம் ராய் லீனாவை ரெஸ்டாரண்ட்ல சந்திக்க சொல்றான். அதுக்கு முன்னாடி ஆலெக்ஸ் கிட்ட லிக்கர் ஸ்டோர் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்றான். அதிகமா குடிச்சா சப்பாத்தி மாதிரி ஆயிடும்னு சொல்லிக்கிட்டே. ராய் நிறுத்தணும். ஆலெக்ஸ் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு ஜூல்ஸ் கிட்ட கூறிட்டான். ஆனா ராய் சாமர்த்தியமா ஓடிட்டான். போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேற வழி இல்லாம ஜூல்ஸ் மாலரிய கிட்ட சொல்லிட்டான். என்ன ப்ராப்ளம்னு. ராய் வழக்கறிஞரை சந்திக்க போறாருன்னு தெரிய வந்தாச்சு. அட அதிர்ஷ்டம் பாருங்க. கார் டிரைவர் கேள்விப்பட்டாரு. சந்திப்பு எங்கன்னு. ஏஞ்சல் பதட்டமா இருக்காரு. சிகாகோல இருந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா கிம்மிக்கு சந்தேகம். ஹோரஸ் ஜூல்ஸ் என்ன பண்றாங்கன்னே தெரியுமா இவங்களுக்குன்னு. ஜூல்ஸ பத்தி சொன்னதும் ஹோரஸுக்கு நம்ப முடியாத மாதிரி சாக்கான முகம். அவருக்கே தெரியலன்னு தோணுது கிம்மிக்கு. ரெயின் ஹாஸ்பிடல்ல சந்திக்க சொல்றாங்க. ஏஞ்சலுக்கு விருப்பமில்லன்னாலும் கிம்மியோட போகத்தான் வேண்டியிருக்கு. ஜூல்ஸ் கால்வின் ஹோரஸோட இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. அங்க படுக்கையறையில சடலங்கள். பேய் பயங்கரம். பிச்சேப் கம்பெனி ஆட்கள். ஹோரஸோட பாதுகாப்பு சாதனம் செஞ்சது அந்த கம்பெனியை. ஹோரஸ் ஒரு பழைய நண்பரை பார்க்கணும்னு சொல்றாரு. ஹாரோல்ட் வீஸ் காலின்ஸ். ஜூல்ஸ் சும்மா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. லீனா வந்தப்ப ராய் நல்லா குடிச்சிருந்தாரு. வழக்கு பத்தி லீனா உடனே பேச ஆரம்பிச்சா. ராய் கொஞ்சம் கொஞ்சமா அவளை பேசி அந்த விஷயத்தை தள்ளிப்போட முயற்சி பண்றாரு. ராய் கேக்குறாரு. லேனா வழக்கை வாபஸ் வாங்கினா அவளுக்கு அவங்க கம்பெனியில லீகல் ஹெட் ஜாப். அப்பதான் மல்லோரி வந்து கணவன் பக்கத்துல உட்காருது. போன்னு சொல்றா. ஆனா அவன் விடமாட்டேன்னு பிடிவாதம். அதான் மல்லோரி போன்ல டயப் பண்றா. புஸ்னு எல்லாரும் ஓடி போறாங்க. 3 பேர் மட்டும் தங்கிட்டாங்க. அவளாச்சே டாப் கிளாஸ். ராய்க்கு மெசேஜ் அனுப்புறா. போகலைன்னா அவங்க ஆளுங்க இழுத்து போடுவாங்கன்னு. ராய் சரண்டர். லேனாவுக்கு ஜாப் ஆஃபர். ஆனா லேனா வாங்க மாட்டேன்னு டெஃபைண்ட் ஆகுறா. கிம்மி ஏஞ்சல் ஹாஸ்பிடல்ல போனாங்க. ரெயின் விஐபி பேஷண்ட். நல்லா இருக்கா. ஆனா அவங்க பாடி சர்ஜரியை இன்னும் முடிஞ்சதில்ல. ஏஞ்சல்ல என்னமோ சரியில்லைன்னு ரெயின் ஃபீல் பண்றா. எல்லாம் சரியா இருக்குன்னு கிம்மி சொல்றா. ஆனா ஏஞ்சல் ஷூஸ்ல ரத்தம். ஓடிப்போகணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓய்வு எடுங்கடா பாருங்க. ஹோரஸ் ஹேரால்டு கால பண்றான் சந்திக்கணும்னு. சரி கேளுங்க. ஹரோல்டு என்னன்னு சரியா புரியலன்னாலும் வீட்டுக்கு வர சம்மதிச்சுட்டாரு. பின்னாடி வீட்டுக்கு போற வழியில மல்லரி ராய் பண்ற காரியங்களை ஹோரஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சா. ராய் பேர்லாம் பேசல்னு நடிச்சாலும் ஹோரஸுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்ச உடனே கையில இருந்து போனை பிடுங்க முயற்சி பண்ணான். அப்போ சண்டையா மாறி மல்லரி ராயை உதைக்க ஆரம்பிச்சா. அப்பதான் பாருங்க அவ உடம்புல ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சது. ஏதோ சூழ்ச்சி நடக்குதுன்னு சந்தேகம் வந்தது ராய்க்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சத்தியம் பண்ணான். பிரைவேட் ரோட்ல போறப்போ பாருங்க ஃபயர் என்ஜின் ரோட்டை மறைச்சு நிக்குது. சார்லஸோட லேம்போர்கினி எரிஞ்சு போகுது. உடனே மல்லரி ஹோரஸுக்கு ஃபோன் பண்ணி பிரைவேட் ரோட்டுக்கு வர சொன்னா. சார்லஸ் சாக்கிடுவாரோன்னு பயந்துகிட்டே. அதே சமயம் கிம்மி வீட்டுக்கு போனா பி அண்ட் டிண்டா காத்திருந்தாங்க. பிக்கு கிம்மி தன்னை மாத்திட்டு போறா போல தோணுச்சு. அவளுக்கு பாடம் கற்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அப்பதான் பாருங்க டிண்டா காரில அவங்க சித்திய பிள்ளைய காமிச்சா.
செல்விய பெட்டு போக சொல்லி கிம்மி கெஞ்சினா. ஆனா பி சம்மதிக்கல. கிம்மி பிய அடிச்சா. 2 பேரும் அடிச்சு கொன்னாங்க. கடைசியா கிம்மிக்கு சகிப்புத்தன்மை தீர்ந்து போச்சு.